இந்தாயா சோறு. எவ்வளவு நேரம் சாப்பிடாம வேலை செய்வ? பசிக்கிறப்போ சோறு கிடைக்காது, பசிக்காம போது சோத்தை கொண்டு நின்றுவேன். வைடி வாரேன். ஏய் சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே போகிறதுக்காம தான் நைட்டில் கொள்ளுன்னு இருமிட்டு கிடக்குற. சொல்கிறேன்ல, அப்புறம் நைட்டில் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு கிடக்குறது. சொல்கிறதே கேட்குறது இல்லை. இங்கிட்டு வா. நம்ம நிலைமை இப்படியே தான் இருக்குமா? புகையில கடந்து சாவறதோட ஒரே மேலேயே போயிடலாம். அடி போடி, இன்னும் கொஞ்சம் காலம் தாண்டி. அதுக்கப்புறம் நம்ம புள்ள பார்த்துக்கோண்டி. அவனை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டம்லாம் நான் தாங்க. அம்மா ஐயோ என்னடா ஆச்சு? எதுக்குள்ள அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே வரவேன்? ஐயோ காலில் என்ன ஆச்சோ? அவ்வளோ ஆழமாக குத்திருக்கு. அந்த இலையை 2 புடுங்குடி. காலை காட்டுப்பா. ஏன்டா இருக்கிற நிலம்ல நீ வேற. இங்கே எதுக்குள்ள வந்த நீ? நாங்கள் தான் கடந்து இங்கே கஷ்டப்படுறோம்னா நீ வேற இங்கே வந்துக்கிட்டு. படிக்கிறது மட்டும்தான்ப்பா வேலை, அதை மட்டும் கரெக்டாக பண்ணு சரியா? ஏய் இந்தடி, இவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் ஒழுங்காக படிக்கணும்ப்பா. வாடா போலாம். நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி ஆயிட்டான்னா நம்ம படுற கஷ்டமெல்லாம் வீணாக போயிடும். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பம் துயரம் பட்டாலும் பரவாயில்ல, அவனை வெளியூரில் நல்ல ஸ்கூலாக கொண்டு போய் சேர்த்துடணும். அவனாவது 4 எழுத்து படித்து நல்லா வரணும். என்னடி பிள்ளை சாப்பிட்டானா படித்தானா? சாப்பிட்டு உம்முன்னு இருந்தான், அப்புறமா படுத்துட்டான். சரி நான் போய் கறி மூட்டையை கொண்டு வரேன். காலைல சந்தைக்கு வேற போகணும்ல. இங்க பாருடா, நீ ஒண்ணுக்குமே விளங்காத பையடா. உங்க அப்பன் நல்லா படிச்சான், ஆனா அவங்க அப்பன் படிக்க விடல. ஆனா உங்க அப்பன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான், ஆனா நீ படிக்க மாட்டேன்ற. நானும் வந்த நாள்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். படிக்கிறதும் இல்ல, வீட்டு பாடம் ஒழுங்கா எழுதுறது இல்ல. நான் உனக்கு ஒழுங்கா பாடம் கூட சொல்லி தரலையா? உனக்கு புரியுதா புரியலையாடா? உங்க அப்பன் நெருப்புல கஷ்டப்படுறத பார்த்தா பாவமா இருக்குடா. அந்த தொழிலை கத்துக்க, உங்க அப்பனுக்காவது பிரயோஜனமா இருக்கும். சும்மா மண்ணு மாதிரி இருக்காதடா. படிச்சு முன்னேற வழிய பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாளைக்கு படிச்சுட்டு வர்றதா இருந்தா பள்ளிக்கூடத்து பக்கம் எட்டிப்பாரு. இல்ல உனக்கு கோடி புண்ணியண்டா சாமி, இந்த பக்கமே வந்துடாத.
என்னப்பா ஆச்சு, தூங்கலையா? என்னடா ஆச்சு, ஏன்டா உம்முன்னு இருக்க? எப்பா எனக்கு படிப்பே வர மாட்டேங்குதுப்பா, அதனால உங்க கூடவே வேலை செய்யறேன்ப்பா. என்ன ஏன் சத்தம்? எல்லாம் வீணா போச்சுடி. அங்கே பாருடா, அம்மா இருமுறதை பார்த்தியாடா? புகையில் வேலை செஞ்சு ஆஸ்துமா வந்து இருமையே சாவுறா. அடிக்கடி கேப்பே, கால் எப்படிப்பா அப்படி ஆச்சுன்னு. சின்ன வயசில் விளையாட்டுத்தனமாக கரிமூட்டத்தில் விழுந்துட்ட நீ. உன்னை காப்பாற்றணுன்னு நெருப்பில் விழுந்ததால் இந்த காலே போச்சுப்பா. இந்த கறி புகையில் கஷ்டப்படுறதெல்லாம் உன்னை நல்ல படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்தான். இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு வேலை செய்கிறோம். எங்கள் அப்பன் என்னை நல்லா படிக்க வச்சுருந்தான்னா என் நிலைமை இப்படி ஆயிருக்குமா? ஒரு கால் இல்லாமல் கஷ்டப்படுறது சாவறதை விட கொடுமையாக இருக்குதுப்பா. உன்னால தான் எங்கள் நிலைமை மாறும்னு ஒவ்வொரு நாளும் கனவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. படித்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. எப்படி படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குதுப்பா. நாங்கள் புழுதியிலையும் புகையிலையும் வேலை பார்க்குறப்ப கூட இவ்வளவு கஷ்டம் தெரியலடா. நீ பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்கிறப்ப தான்டா கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறத பார்க்குறீல்ல, நம்ம அம்மா அப்பா நமக்காகத்தான் கஷ்டப்படுறாங்க என்னை நினச்சி வெறியோடு படித்தா எப்படிடா படிப்பு வராமல் போகும்? வாழ்க்கையில் நம்மால் எதையும் செய்ய முடியும் என தன்னம்பிக்கை வேணும்டா. தன்னம்பிக்கை, வைராக்கியம் இது இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எப்படியும் படிக்க முடியும்டா. அட போயா, நான் தான் சொன்னேன்ல, பாலுங்கணத்தில் உழுறேன்னு சொல்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும்? படியா, காலைல சந்தைக்கு போனோம். அடி போடி, சாகன்றதாகி போச்சு, சந்தைக்கு போகணுன்றா. நம்ம அம்மா அப்பா நமக்காகத்தான் கஷ்டப்படுறாங்க என்னை நினச்சி வெறியோடு படித்தா எப்படிடா படிப்பு வராமல் போகும்? வாழ்க்கையில் நம்மால் எதையும் செய்ய முடியும் என தன்னம்பிக்கை வேணும்டா. தன்னம்பிக்கை, வைராக்கியம் இது இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதையும் செய்ய முடியும்டா. தேடிச்சோறு நிதம் தின்று பழஞ்சின்னஞ்சிறு கதைகளில் பேசி மனவாடி துன்பம் மீது உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடு கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கீரை என பாயும். பலர் வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தேடிச்சோறு நிதம் தின்று பழஞ்சின்னஞ்சிறு கதைகளில் பேசி மனவாடி துன்பம் மீது உழன்று பிறர் பாட பல செயல்கள் செய்து நரைக்கூடு கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கீரை என பாயும். பலர் வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தேடிச்சோறு நிதம் தின்று பழஞ்சின்னஞ்சிறு கதைகளில் பேசி
மனவாடி துன்பம் மீது உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கீரை என பாயும் பலர் வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஏய், சட்டை எடுத்துட்டு வாடி, சண்டைக்கு நேரமாச்சு. இந்தாயா. இன்று புதிதாய் புறப்பட்ட இவன் இனி வாழ்க்கையில் புத்துலகம் படைப்பான்.